என்னங்க உங்கள் பிள்ளைங்க கேழ்வரகு மாவு வச்சு எந்த டிஷ்ஷு செய்து கொடுத்தாலும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதை பாருங்கள், நான் கேக் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்து தர சொல்லி கேட்பாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்புக்கு கம்மியாக வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனு, கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக நல்லா கலங்குற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் 1 பிஞ்சு நான் உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஸ்வீட் செய்தாலும் 1 பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் உப்பு 1 பிஞ்சு அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் தடவிக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ண மாவு இதில் ஊற்றிடலாம். இப்போ ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான வானல் எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானல் சூடானதும் பிளேட் வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ண மாவு வச்சிடலாம். ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு 45 நிமிஷம் ஆனால் சூப்பராக கேக்கு ரெடி ஆகிடும். கரெக்டாக 45 நிமிஷம் போதும் இதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஸ்பூன் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டாமல் வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். எவ்வளோ நல்லா நைஸாக ஸ்பூன் போது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. மெயினாக இதுக்கு அளவு தாங்க கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் செய்யுங்க, நல்லா வரும் கேக்கு. தேவையான அளவுக்கு முந்திரி பிஸ்தா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.